ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். புளிச்ச மாவு தான் எடுக்கணும். நல்லா புளிச்சாலும் பரவாயில்ல. அதாவது 2 தோசை சுடுவோம்ல, அந்த அளவுக்கு 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் அது ஒரு கப் அளவுக்கு துருவி சேர்த்துருக்கேன். நம்ம குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கனால கோதுமை மாவு 2 கரண்டி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஆர்கானிக் தத்துவா, இந்த ஆர்கானிக் கோதுமை மாவு தான் எடுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. இப்போ பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அப்புறம் பூரி எல்லாமே. இதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே தோசை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வச்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அந்த மாதிரி சோடா உப்பு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தோசை மாவு நல்லா புளிச்ச மாவுங்கிறனால நல்லா சாஃப்டாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போண்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ காயினாலும் எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம். கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம போண்டாவோ வடையோ செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா கலந்துக்கலாம். இவ்வளோதான் கோதுமை மாவு அப்படின்னு கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம்னாலும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு போதும் இந்த அளவுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸ்க்கு இந்த அளவு போதும், அதனால் நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பண்ணலாம். கிட்ஸ் ஈவினிங் வந்த உடனே ஸ்நாக்ஸாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி, அப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரியும். நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலரில் வெந்தோடனே எடுத்துக்கோங்க. கிட்ஸ்க்கே தெரியாது இதை தோசை மாவுலையும் அப்புறம் கோதுமை மாவில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.